இந்த வீடியோவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரியிலேருந்து நம்மளோட சதர்ன் ரீஜன் காரைக்கால்லேருந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க, எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐடி புதுச்சேரியிலேருந்து நம்மளோட ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கிறது, பிடிஎஃப் எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் தென் வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த பிடிஎஃபை நீங்களும் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி புதுச்சேரியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டோட்டலாக 3 குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் விட்டுருக்காங்க. நம்ம ஃபார்மசிஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா குரூப் சியில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 மார்ச் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பிடிஎஃபை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 குரூப் சியில் ஃபார்மசிஸ்ட்னு இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸ்கேல் பே லெவல் பொறுத்த வரைக்கும் லெவல் 5 பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரிக்கு போஸ்டிங் விட்டுருக்காங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஒரு போஸ்ட் வேக்கன்சி விட்டுருக்காங்க. நம்ம அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத புரிய வரும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் பாயிண்ட் நம்பர் 2 ரெஃபர் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்ரிசர்வ்டு ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வரும். இந்த போஸ்ட்டுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டு 500 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயின் பார்ட்டுக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் ரூலை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் ரூல் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு காட்டுது இல்லையா ஸ்க்ரீனில். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார்மசிஸ்ட், கிளாசிஃபிகேஷன் குரூப் சி, அண்ட் தென் ஸ்கேல் பே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெவல் 5 பே ஸ்கேல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 10th 12th நீங்கள் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 years டிப்ளமோ கோர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் உங்களுக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி முடிச்சிருக்கணும். இந்த டிப்ளமோ ஃபார்மசி அண்ட் தென் பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பிசி ஆக்ட் 1948 படி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க போத் பி ஃபார்ம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். டிப்ளமோ இன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா
நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து மேட்ரு. அடுத்து மெத்தட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 100% டேரக்ட் ரெக்யர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்டிங்கு. ஸோ கேண்டிடேட்ஸ் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் அபவுட் சேலரியை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை பார்க்குறவங்க அதையும் ஒரு டைம் வந்து படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த பிடிஎஃபை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்களும் ஒரு டைம் வந்து படித்து பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத புரிய வரும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு 25 மார்ச் 2024. ஸோ மதியம் 11:59 PM இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கெரியரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது இல்லையா ஃபஸ்ட்டிலே. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான அந்த பிடிஎஃப்குள்ளே வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அது இருக்கு இல்லையா, ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப்லேயே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண பிடிஎஃப் வந்து படித்தோம். ஸோ அந்த பிடிஎஃப்பில் ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகினோட சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பிடிஎஃப்லேயே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமு, பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் கோட் வந்து கொடுத்து கீழே வந்து லாகின் வந்து இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் ஜாப் ஓப்பனிங் அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து ஓப்பன் ஆகும் இந்த பிடிஎஃப், இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற வெப்சைட்டு. ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபார்மசிஸ்டோட டே டு டே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துற மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்து கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த போஸ்ட் ரிகார்டடாக இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸோ ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே வந்து பண்ணுவேன். நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி கிட்ட ஷேர் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஷேர் பண்ணி பர்சனல் சேட் மூலயமாவும், இன்ஸ்டாகிராம் மூலயமாவும், டெலகிராம் மூலயமாவும் சேட் பண்ணி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். டாடா, பாய்.